வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஈயம் கரைசல் எப்படி தயாரிக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஈயம் கரைசல்னா என்ன? எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் கரைசல், அதாவது இது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை பெருக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். இந்த ஈயம் கரைசல் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை? இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், மாம்பழம், பப்பாளி, பூசணி, நாட்டு சர்க்கரை, தண்ணீர், அவ்வளோதான் தேவைப்படும். இப்போ வந்து இந்த ஈயம் கரைசலை வந்து பயிர்களுக்கு எந்த பருவத்தில் கொடுக்கலாம்? இது வந்து இந்த பருவத்தில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இந்த அனைத்து பருவத்திலையும் நம்ம இந்த வந்து ஈயம் கரைசலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஈயம் கரைசலை வந்து எந்தெந்த பயிர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம்? நெல், வாழை, அப்படி எல்லா பயிர்களுக்குமே நம்ம வந்து இந்த ஈயம் கரைசல் வந்து பயன்படுத்தலாம். எந்த அளவில் கொடுக்கணும் ஈயம் கரைசல்? ஈயம் கரைசல் வந்து நம்ம வேர் மூலயமா கொடுக்குற மாதிரி இருந்தால் 1.5 லிட்டர் 1 ஏக்கருக்கு கொடுக்கணும். இதுவே தெளிப்பு முறையில் கொடுக்குற மாதிரி இருந்தால் 780 ml ஒரு 10 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம 1 ஏக்கருக்கு அளவு அடிக்கலாம். ஈயம் கரைசலோட பயன்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஈயம் கரைசலோட பயன்கள் என்னென்னா, மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணீர் பெருக்கத்திற்காக நம்ம ஈயம் கரைசல் பயன்படுத்தலாம். இன்னொன்று வந்து தாவரத்தோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து தரை வழியாக நம்ம பயன்படுத்துறதுனால முழு பயன்மை நமக்கு வந்து தாவரத்துக்கு அடையும். அதனால் ஈயம் கரைசல் நம்ம பயன்படுத்துறதை அதிகப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் மண்புழுக்களோட எண்ணிக்கை அதிகரிப்புக்கிறதுக்காக நம்ம ஈயம் கரைசல் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இன்னொன்று வறட்சியை தாங்கி பயிர்கள் நல்லா வளரக்கூடியதுக்காகவும் நம்ம ஈயம் கரைசல் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். தேவையான பொருட்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பழம் 1 கிலோ, அதுக்கப்புறம் பூசணி 1 கிலோ, பப்பாளி 1 கிலோ, மாம்பழம் 1 கிலோ, இது கூட நாட்டு சர்க்கரை 1 கிலோ. இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து இந்த வாளியில் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இது கூட நாட்டு சர்க்கரை 1 கிலோ எடுத்து போட்டுக்கலாம். போட்டு இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூட தண்ணி 5 லிட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 5 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா கலந்தாச்சு. இதை வந்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். 5 நாளைக்கு ஒரு முறை இந்த மூடியை நீக்கிட்டு திருப்பி மூடி வச்சிடணும். 25 நாளைக்கு இதை அப்படியே வச்சுருக்கலாம். 25 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மேலே ஃபுல்லாக நல்லா நுரக்கட்டி இருக்கும். அப்போ தான் ஈயம் கரைசல் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, இதுவே வேர் மூலயமா நம்ம ஈயம் கரைசல் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா 1 ஏக்கருக்கு 1.5 லிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே தெளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 750 ml 10 லிட்டர் தண்ணியில் 750 ml கலந்து 1 ஏக்கருக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இந்த ஈயம் கரைசல் பயன்படுத்தும் போது நம்ம வடிகட்டி வச்சு இந்த தண்ணியை வடிச்சிட்டு அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். நன்றி. ரசாயனங்களை தவிர்த்து இயற்கை முறையில் விவசாயம் செய்வோம்.